வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எம்டிஎஸ் 2020க்கான முக்கியமான மேக்ஸ் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க வரோம். ஹைலி எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், 2 equal sums are lent at 20% and 12% simple interest per annum respectively at the same time. The second sum is received 4 years later the first one, and the amount received in each case was rupees 37,669.50. Each sum was 19,800.50, 10,400.50, 17,122.50 and 20,000 rupees. ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட் ரெண்டு விதமான இன்ட்ரெஸ்ட்டில் 20% இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி 12% இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து 20%, இன்னொன்று 12%. அண்ட் ரெண்டுமே ஒரே டைம் பீரியடுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. இதில் இந்த செகண்ட் சம், அதாவது இந்த 12% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத முதல் அமௌண்ட் கொடுத்தா இல்லைங்களா 20%, அந்த அமௌண்ட் வாங்கினதுல இருந்து 4 வருஷம் கழிச்சு தான் இந்த செகண்ட் அமௌண்ட்டை வந்து வெளியே எடுக்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டோட பார்த்தோம்னா சம்மு ப்ளஸ் இன்ட்ரெஸ்டோட 4 வருஷம் அப்புறம் தான் எடுக்கிறாங்க. ஸோ இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு. ஸோ ரெண்டாவது அமௌண்ட் அப்படிங்கிறத அவன் வித்ட்ரா பண்ணுறது பார்த்தோம்னா 4 வருஷம் கழிச்சு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 years. அண்ட் டோட்டலாக அவனுக்கு ரெண்டு கேஸ்லையுமே அவனுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்னு பார்த்தோம்னா 37,669.50. ஸோ ரெண்டுலையுமே அவனுக்கு ஈக்குவலான அமௌண்ட் தான் கிடைக்குது. அதனால ரெண்டுமே எனக்கு ஈக்குவலான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தான் கொடுக்க போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், P into 20 into X by 100 is equal to P into 12 into x plus 4 divided by 100. So simple interest formula PNR by 100 formula தான். So இங்க எனக்கு P and P cancel, 100 cancel, and 20x is equal to 12x plus 4. Sorry, 12 into 4 48. இப்போ எனக்கு 8x is equal to 48 and x ஓட வேல்யூ அப்படிங்கிறது வந்து 6 years. ஸோ ஃபர்ஸ்ட் சம் அப்படிங்கிறது வந்து 6 வருஷம், ரெண்டாவது சம் அப்படிங்கிறது வந்து 10 வருஷம், இடைப்பட்ட 4 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ இப்போ நான் என்னோட சம்மை கண்டுபிடிக்கலாம். ஸோ பிஏ கண்டுபிடிக்கிறதுக்கு 37.669.50 equal to principal into 20 into 6 by 100. ஸோ இது வந்து என்னோட அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ என்னோட அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ நான் இங்கே பிரின்சிபல்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு ஸோ 120p by 100 plus p and 220p by 100. So principal equal to so 0 and 0 cancel, 11 5. so 11 டேபிளால கேன்சல் பண்ணணும். நமக்கு 3 4 2 4.5. ஓகேங்களா? அப்போ 3424.5 into 5 equal to என்னோட பிரின்சிபல். ஸோ இதை நான் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக 5 into 3, அதாவது 15க்கு மேலே தான் வரும். 15,000க்கு மேலே தான் வரப்போகுது எனக்கு. ஸோ ஆப்ஷனில் நான் பார்த்தோம்னா எனக்கு 17,000 அப்படிங்கிறது எனக்கு இன்டர்மீடியேட்டாக இருக்குது. ஸோ என்னோட ஆன்சர் 17,122.50.
ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் மட்டும் நான் கம்பேர் பண்றேன். இது ஃபுல்லா கூட என்னால சால்வ் பண்ணலாம். பட் ஈஸியா டைம் கன்சியூம் அதிகமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ 35 into 5 அப்படின்னு நம்ம போட்டோம்னா 35 into 5 அப்படிங்கிறது 175 வரும். சாரி 175 வரும். அப்ப 34 into 5 அப்படிங்கிறது இந்த 175க்கு கீழே தான் இருக்க போகுது. அப்ப என்னோட ஆன்சரை நான் ஆப்ஷன்ல வச்சு கம்பேர் பண்ணிக்க முடியும். ஒருவேளை எனக்கு இன்னொரு ஆப்ஷனும் 17,000 அரௌண்ட்ல கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப நான் சால்வ் பண்ணிக்கலாம். இல்லைனா என்னோட ஆப்ஷனை கம்பேர் பண்ணி நான் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து, the diameter of the semicircular field is 133.33% more than the side of the equilateral triangle. The area of the equilateral triangle is 225 root 3 square meter. Find the time taken to complete one round semicircular field if the speed is 20 meter per minute. ஸோ இங்கே எனக்கு ரெண்டு வித்தியாசமானது இருக்கு. ஒன்று வந்து ஒரு செமி சர்க்குலர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்னொன்று ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் போது எனக்கு சைட்ஸ் எல்லாமே காமன். அண்ட் தென் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஏரியா ஈக்குவல் டு 225 root 3. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா பார்த்தோம்னா root 3 4 a square equal to 225 root 3. So root 3 அப்படிங்கிறது கேன்சல் and a square equal to 225 into 4. So 225 15 square into 2 square. அப்ப a ஓட வேல்யூ அப்படிங்கிறது வந்து 30. ஸோ என்னோட a வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பார்த்தோம்னா diameter of the semicircular field. ஸோ இந்த டோட்டல் டயாமீட்டரோட வேல்யூ அப்படிங்கிறது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட சைடு a ஓட 133.33% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 133.33% of a. ஸோ அப்பனா இங்க டயாமீட்டர் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு d equal to 30 plus, ஸோ நமக்கு தெரியும் 1/3% அப்படிங்கிறது 33.33. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இங்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ல இருக்கு. அதனால நான் 4/3 into 30. ஸோ இப்போ 30 plus 40 equal to 70 மீட்டர் அப்படிங்கிறது என்னோட டயாமீட்டர். அண்ட் தென் ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 35 மீட்டர். ஸோ இப்போ ரேடியஸ் இருக்கு. இப்போ நான் இந்த செமி சர்க்குலர் ஃபீல்டை நான் சுற்றி ஓடுறேன்னா, அதுவும் நான் 20 மீட்டர் பர் மினிட்ல ஓடுறேன்னா எவ்வளோ நேரத்தில் நான் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் நான் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் சரிங்களா. Circumference of the semicircular field அப்படிங்கிறது 36/7 into r. So 36/7 into r அப்படின்னு எழுதலாம். rs pi r plus 2r. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ 36/7 into 35. So 5 and 5 into 360. So 36 is equal to 180. இப்போ 180 மீட்டர் அப்படிங்கிறது என்னோட டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த 180 மீட்டர் டிஸ்டன்ஸை நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் கவர் பண்ணனா என்னோட டைம் பீரியட் தெரியும். ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஈக்குவல் டு டைம். 180/20 equal to 9 minutes. நான் கவர் பண்ணுற டைம் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 9 மினிட்ஸில் என்னால் அந்த செமி சர்க்குலர் ஃபீல்டை கவர் பண்ண முடியும். அடுத்து, மனிஷ் sells a product at 10% profit. If he had bought it for 400 more, he would get a loss of 8.33%.
ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ மனிஷ் வந்து ஒரு ப்ராடக்டை செல் பண்ணுறான், அதோட காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த எக்ஸ் அப்படிங்கிற காஸ்ட் ப்ரைஸை அவன் 10% ப்ராஃபிட்டில் சேல் பண்ணுறான். ஸோ 10% ப்ராஃபிட் அப்படிங்கிறது நான் 110x அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அண்ட் தென் ஒரு வேளை இந்த ப்ராடக்டை அவன் வாங்கும் போதே, ஸோ ஒருத்தர்கிட்ட அந்த வாங்கி தானே விற்கிறான், அந்த வாங்கும் போதே அவன் 400 ரூபா அதிகமாக வச்சுருந்தானா இந்த காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எனக்கு 400 ரூபா அதிகமாக தான் இருந்திருக்கும். அப்பையும் அவன் அதே பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் சேல் பண்ணாலுமே எனக்கு ஆனால் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 8.33% அப்படிங்கிறது லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்னோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ் அப்படின்னு 91.67x. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் பிரகாரம் என்னோட செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரெண்டுமே காமன் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? செல்லிங் ப்ரைஸ் இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது காமன் தான். அதே 10% ப்ராஃபிட் தான் விற்கிறான், ஆனாலுமே அதாவது 10% ப்ராஃபிட்ல என்ன ரேட்டில் விற்றுருப்பானோ அதே அந்த 400 ருபீஸ் அதிகமானதுக்கு அப்புறம் சேல் பண்ணும்போது அவனுக்கு ஏற்படுற லாஸ் அப்படிங்கிறது 8.33. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ரெண்டுமே காமன், காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ கொஷின் பிரகாரம் எக்ஸ் பிளஸ் 400 இன்டூ இந்த நான் 8.33 அப்படிங்கிறத 8.33 1/12 எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு லாஸ் ஏற்படுது. ஸோ 11/12 equal to 110x/100. 0 0 cancel, 11 cancel, x plus 400 equal to 12x/10 and 10 in the பக்கம் வந்துச்சுன்னா 10x plus 4000 equal to 12x and then x equal to 2x. ஓகேங்களா? 12 minus 10x is equal to 2x equal to 4000 and x ஓட வேல்யூ அப்படிங்கிறது 2000. அப்போ என்னோட காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 2000 rupees. அடுத்து 3 men are as efficient as 4 women or 6 boys. 1 man, 1 woman, 1 boy can complete the whole work in 6 days. Then 1 boy can complete this work alone in how many days? So first condition அப்படின்னு பார்த்தோம்னா 3 men, 4 women or 6 boys, மூணு டிஃப்ரெண்ட் கேட்டகரியோட எஃபிஷியன்ட் அப்படிங்கிறது சேமா இருக்கு. இப்போ 3 men equal to 4 women equal to 6 boys. அடுத்து 1 man 1 woman plus 1 boy, இவங்க 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா அவங்களால 6 நாள்லயே அந்த குறிப்பிட்ட வேலையை முடிக்க முடியும். அண்ட் 1 பாய் மட்டும் வேலை செஞ்சானா அந்த வேலையை டோட்டல் ஒர்க்கை எத்தனை நாளை கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பிரகாரம் ஸோ எஃபிஷியன்ட் அப்படிங்கிறது 3 பேருக்கும் வந்து ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஃபிஷியன்ட் நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். 1/3 is to 1/4 is to 1/6. ஸோ எல்சிஎம் பார்த்தோம்னா 12. ஸோ 12 எல்சிஎம் எடுத்தோம்னா 4 is to 3 is to 2. இது men, women, boy ஓட efficiency. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் பிரகாரம் 1 men, 1 boy, 1 woman 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா 6 நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு 1 men, 1 woman plus 1 boy into 6 days. நமக்கு 1 menோட எஃபிஷியன்சின்னு பார்த்தோம்னா 4. ஸோ 4 plus 3 plus 2 into 6. 9 into 6 is equal to 54 என்னோட டோட்டல் ஒர்க். அடுத்து 1 பாய் மட்டும் வேலை செஞ்சானா எனக்கு எத்தனை நாள ஒர்க் முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா 1 பாயோட எஃபிஷியன்சி 2. அப்போ 1 பாய் டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது 54. 1 பாயோட எஃபிஷியன்சி 2.
1 பாய் மட்டும் வேலை செஞ்சானா அவனால் 27 நாளில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ 27 டேஸில் அவனால் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் தேர்ட் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 15 and 45 and mean proportional of 36 and 25. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்ட் ப்ரொபோர்ஷனல், மீன் ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே ஃபார்முலா பேசிஸ் தான். தேர்ட் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா பி ஸ்கொயர் பை ஏ. இதுவே மீன் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ரூட் ஏபி. ஸோ இப்போ ரெண்டுக்குமான ரேஷியோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தேர்ட் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 15 and 45 அண்ட் இதோட ரேஷியோ மீன் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 36 and 25. ஸோ இப்போ தேர்ட் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 15 and 45 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 45 ஸ்கொயர் பை 15 ரேஷியோ. ஓகேங்களா, ரேஷியோனா இஸ் 2 அண்ட் 36 into 25. ஸோ அப்போ 36 என்னோட ஸ்கொயர் நம்பர், 25 ஒரு ஸ்கொயர் நம்பர், 6 into 5 வரும், அப்போ 30. அண்ட் தென் 45 into 45 by 15. ஸோ 15 கேன்சல் ஆகும் அண்ட் 3 into 45 இருக்கு. ஸோ 10 அண்ட் 2 9 9:2 என்னோட ரேஷியோ வேல்யூ. ரொம்ப சிம்பிள், எனக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். தேர்ட் ப்ரொபோர்ஷனலோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா பி ஸ்கொயர் பை ஏ. மீன் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா அது ரூட் ஆஃப் ஏபி. Rahul can do a piece of work in 20 days, whereas Rohan can do the same work in 30 days. Both started the work together and worked for 6 days with full efficiency, and in the next 6 days with half of their efficiency. In how many days will the remaining work be finished if both of them work with their full efficiency for their remaining period? ஸோ 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் ராகுல், இன்னொருத்தர் பேர் ரோஹன். ஸோ இந்த ராகுல் அப்படிங்கிறவர் வந்து அவருக்கு கொடுத்த வேலையை 20 நாள்லேயே அவரால் முடிக்க முடியும். அண்ட் ரோஹன் 30 நாளில் முடிச்சிருவார். ஸோ இவங்களோட எல்சிஎம் அப்படின்னு எஃபிஷியன்சி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எல்சிஎம் எடுப்போம். ஸோ 60, எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 3 and 2. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா அந்த நாளில் 5 ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க இந்த டோட்டல் ஒர்க்கில். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து 6 நாள் ஃபுல் எஃபிஷியன்சியோட வேலை செய்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 6 டேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் எஃபிஷியன்சி. ஸோ 5 into 6 is equal to 30. இந்த இடத்துல என்னோட ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் ஒர்க் மைனஸ் ஒர்க் டன் ஈக்குவல் டு 30 அப்படிங்கிறது என்னோட ரிமைனிங் ஒர்க். அடுத்த 6 நாள், ஸோ நெக்ஸ்ட் 6 டேஸில் அவங்களோட எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து ஆஃபாக மாறிடுது. அப்போ ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2.5. ஸோ செகண்டு 6 டேஸ் அவங்களோட எஃபிஷியன்சி அப்படிங்கிறது 5/2 into 6. ஸோ 3 15. அப்போ என்னோட ரிமைனிங் ஒர்க் அப்படிங்கிறது 30 இருக்கு, மைனஸ் 50 அப்படின்னு படும்போது எனக்கு 15 அப்படிங்கிறது ரிமைனிங் ஒர்க் இருக்கு. அடுத்ததா இந்த ரிமைனிங் ஒர்க்கையுமே அவங்க 2 பேரும் ஃபுல் எஃபிஷியன்சியோட பண்ணாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ இங்கே கேட்டிருக்கிறது பார்த்தோம்னா ஃபர்தராக இன்னும் எத்தனை நாளில் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ரிமைனிங் ஒர்க் அப்படிங்கிறது, ஸோ என்னோட ரிமைனிங் ஒர்க் வந்து 15, அவங்களோட ஃபுல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது 5. ஸோ அவங்க எத்தனை நாள் முடிப்பாங்க? 3 நாள்லேயே அவங்களுக்கான வேலையை முடிச்சிருவாங்க. அடிஷ்னலாக ஒரு 3 நாள். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். கிளியர்? அடுத்து, a man traveled a total distance of 52 km in 8 hours. He traveled partially by cycle at 9 km per hour and rest on foot at 4 km per hour. What is the distance traveled by cycle? ஸோ நமக்கு 2 டிஸ்டன்ஸ் இருக்கு. அதில் அது என்ன டிஸ்டன்ஸ் நமக்கு கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 52 கிலோமீட்டரை அவன் டிராவல் பண்ணுறதுக்கு 8 மணி நேரம் ஆகுது. ஒரு சில கிலோமீட்டர் தூரத்தை அவன் சைக்கிளில் கிராஸ் பண்ணியிருக்கான்.
அந்த சைக்கிளோட ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 9 கிலோமீட்டர் பர் ஹார். இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை வந்து அவன் நடந்தே போயிருக்கான் 4 கிலோமீட்டர் பர் ஹார். ஸோ அவனோட டோட்டல் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 8 hours கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் பை 9. ஸோ சைக்கிள் போனதுக்கு ஆனால் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்னு வச்சுக்கலாம். அண்ட் ரிமைனிங் இந்த ஃபுட் நடந்தே போன டிஸ்டன்ஸை வந்து 52 மைனஸ் எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ ப்ளஸ் 52 minus x by 4 equal to 8. ஸோ இதனோட கொஷனில் கொடுத்துட்டு வச்சு நான் ஃப்ரேம் பண்ணது. இப்போ எனக்கு ஆப்ஷன் வச்சு நான் போகலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தோம்னா எக்ஸ் பை 9. ஸோ இந்த எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல எனக்கு 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தேவைப்படுது. ஓகேங்களா? பாயிண்ட் வர்றதை நம்ம அப்புறமேட் செகண்டரியாக வச்சலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆப்ஷனில் தேட வேண்டியது இந்த எக்ஸால் 9ஆல் நான் எந்த ஒரு நம்பரை டிவைட் பண்ணாலும் எனக்கு ஃப்ராக்ஷன் இல்லாமல் டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் வரணும். ஸோ ஆப்ஷனில் பார்த்தோம்னா எனக்கு 9 டேபிளில் வர நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 36 அப்படிங்கிற ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல 36 by 9 ப்ளஸ் 52 மைனஸ் 36. ஸோ 52 மைனஸ் 36 அப்படிங்கும்போது 16 வரும் by 4 ஈக்குவல் டு 8. ஸோ இங்கே எனக்கு 4 வருது அண்ட் 4. ஸோ என்னோட ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அப்போ என்னோட ஆன்சர் அப்படிங்கிறது வந்து 36. ஒருவேளை நான் எனக்கு இந்த 36 அப்படிங்கிற வேல்யூ கரெக்டாக வரலன்னா, ஸோ இந்த 36ங்கிற இடத்துல நான் கால்குலேட் பண்ணும்போது எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு நான் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சால்வ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சால்வ் பண்ணுறதுனா மீன்ஸ் 4x is equal to 9 plus 9 into 52 minus x is equal to 8 into 4 into 9. இந்த மாதிரி ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆப்ஷனில் கம்பேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆப்ஷன் கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பேர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு சம்லையுமே a rectangular piece of paper is 25 centimeter long and 44 centimeter wide. A cylinder is formed by rolling the paper along its breadth. Find the volume of the cylinder. So ஒரு rectangular paper இருக்கு. இந்த rectangular paper-ஐ நான் சிலிண்டரா கன்வெர்ட் பண்றேன். இந்த ரெக்டாங்குலர் பேப்பரை நான் சிலிண்டரா கன்வெர்ட் பண்றேன். அண்ட் ரெக்டாங்குலர் பேப்பரோட லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 25 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதோட பிரெத் 44 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் ரெண்டாவதா நான் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது பேப்பரை இந்த பக்கமா ரோல் பண்றேனா இல்ல இந்த பக்கமா ரோல் பண்றேனா அப்படிங்கிறது தான். ஸோ நான் எந்த பக்கம் இருந்து ரோல் பண்ணாலும் எனக்கு சிலிண்டர் ஷேப்ல வரதான் போகுது. பட் நான் எந்த பக்கம் ரோல் பண்றேங்கிற கண்டிஷன் அங்க கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இங்க பார்த்தோன்னா ரோலிங் த பேப்பர் அலாங் இட்ஸ் பிரெத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரெத் வைஸ்ல இந்த பிரெத் சைட்ல ஃபோல்ட் பண்றாங்க. ஸோ பேப்பரை எனக்கு இந்த பக்கமா இருந்து ஃபோல்ட் பண்றாங்க. அப்படி இந்த பக்கமா ஃபோல்ட் பண்ணும்போது எனக்கு சிலிண்டரோட ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு என்ன வரும் 25 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துடும். இப்போ எனக்கு சிலிண்டரோட பிரெத் வைஸா பண்ணும்போது எனக்கு டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு 44ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ இந்த டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸ் அதுதான் எனக்கு 44 சென்டிமீட்டர். ஸோ சிலிண்டரோட சர்க்கம்ஃபரன்ஸ் பேஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா 2πr. ஸோ அப்போ ஆரோட வேல்யூ நான் தெரிஞ்சுக்கலாம். 2 into 22/7 into r equal to 44 அண்ட் ஆர் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 7. ஸோ என்னோட ரேடியஸ் அப்படிங்கிறது 7 சென்டிமீட்டர். இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ சிலிண்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வால்யூம் πr ஸ்கொயர் h. ஸோ 22 by 7 into r அப்படிங்கிறது 7 into 7 into 25. ஸோ இப்போ 7 7 கேன்சல் அண்ட் 22 into 7 into 25. ஸோ 25 into 22ன்னு போடலாம். 25 into 20. ஸோ 25 into 22. 25 into 2 50 5. 25 into 2 50 57 வரும். அண்ட் தென் into 7. ஸோ into
சாரி 550 தான் வரும். 550 இன்ட்டு 7 போட்டால் 0 5 338. ஸோ 3850. ஆனால் எனக்கு ஆப்ஷனில் பார்த்தோம்னா எனக்கு லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்படியே பார்த்தோம்னா எனக்கு 3.85. ஓகேங்களா? ஸோ 3.85 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னோட வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர். A circular wire of diameter 35 cm is folded in a shape of rectangle whose sides are in the ratio of 7:4. Find the area of the rectangle. ஸோ ஒரு ஒயர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு சர்க்குலர் ஒயர். இந்த ஒயரோட டயாமீட்டர் அப்படிங்கிறது எனக்கு 35 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஒயரை நான் ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து எல்பி எல்லோட ரேஷியோ அப்படின்னு L/B ரேஷியோ பார்த்தோன்னா 7:4 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சர்க்குலர் ஒயரோட ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 35/2 சென்டிமீட்டர். அப்போ இந்த ஒரு சர்க்குலர் ஒயர், ஓகேங்களா? ஸோ அந்த சர்க்குலர் ஒயரோட ரேடியஸ் எனக்கு 35/2 அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போ நான் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2πr. ஸோ 2πரோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 2 × 22/7 × 35/2. ஸோ 5 and 11 55 × 2 110. 110 அப்படிங்கிறது என்னோட சர்க்கம்ஃபரன்ஸ். என்னோட சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸும் ரெக்டாங்கிளோட டோட்டல் பெரிமீட்டர் வேல்யூம் ஈக்குவல். ஸோ இப்போ 110 ஈக்குவல் டு 2 × L+B தான் ஃபார்முலா. ஸோ எல்லோட வேல்யூ 7x அண்ட் பியோட வேல்யூ 4xன்னு வச்சுக்கிறேன். அண்ட் 11x into 2 equal to 22x is equal to 110. அப்போ x ஓட வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு 5. and then இங்க நான் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும். L into B கண்டுபிடிக்கணும். L ஓட வேல்யூ அப்படிங்கிறது 7x into 4x equal to 28x square. அப்ப x square அப்படிங்கிறது 28 into 25. x ஓட வேல்யூ 5 and x square வந்து 25. so 28 into 25. so 25 plus 3 into 25 னு வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும்ல மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. 25 into 25 625. 25 plus 3 75. அப்போ என்னோட ஆன்சர் அப்படிங்கிறது 700. ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது வந்து 700 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட், the following observations are arranged in descending order: 17, 12, 11, x, y, 5, 3. If its mean is 9 and median is 8, find the missing observation. What is the value of x and y? ஸோ எனக்கு சில அப்சர்வேஷன் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டாலையும் குறிப்பிட்டு எனக்கு அந்த டேட்டாவோட மீன் வேல்யூ 9னும் மீடியன் வேல்யூ அப்படிங்கிறது 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நான் டேட்டாவை பார்த்தோம்னா 17, 12, 11, x, y, 5, 3. என்னோட மீடியன் வேல்யூ அப்படிங்கிறது என்னோட டேட்டாவோட மிடில் வேல்யூ தான் மீடியன் வேல்யூ அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன். அப்போ என்னோட மிடில் வேல்யூ அப்படிங்கிறது வந்து x. ஓகேங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 8. ஸோ எங்கள் ஆப்ஷனில் பார்த்தோம்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ இந்த சைட் அண்ட் ஒய்யோட வேல்யூ. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு 2 ஆப்ஷன் கட் ஆகிடும். 7, 8 கட் ஆகுது அண்ட் டி ஆப்ஷன் கட் ஆகுது. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் 8 and 7 அதாவது ஒய்யோட வேல்யூ ஒன்று 7 இருக்கும் இல்லைனா 6 இருக்கும். ஸோ அடுத்து நான் பண்ண வேண்டியது மீன் கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ மீன் கண்டுபிடிக்கிறது 17 + 12 + 11 + 8 + y
plus 5 plus 3. So total data அப்படிங்கிறது வந்து 7 equal to 9. So 7 into 9 அப்படிங்கிறது வந்து 63. And இங்க நான் plus பண்ணனா 56 plus y equal to 63. அப்போ y equal to 63 minus 56. y ஓட வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு 7. ஸோ என்னோட ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ என்னோட கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ மீடியன் அப்படிங்கிறது என்னோட மிடில் வேல்யூ. ஒரு வேளை இந்த இடத்துல மோட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ நார்மலான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மோட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எந்த நம்பர் ஹையர் டைம்ஸ் அதிகமாக ரிப்பீட் ஆகுதோ அந்த நம்பர் தான் மோடு. ஓகேங்களா? ஸோ இந்த மூணுமே இந்த டேட்டா சம்மை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீன், மீடியன், மோடு இதெல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.